கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென் சொல்லலாமா? ஆமென். ஆமென்னா என்ன அர்த்தம்? அப்படித்தான். ஆமென் என்றால் அப்படித்தான். பைபிள்ல நிருபங்கள்ல இந்த வார்த்தையை நம்ம அதிகமா பார்க்கலாம். கர்த்தருக்கு சித்தமானால், தேவனுக்கு சித்தமானால், இந்த வார்த்தையை நிருபங்கள்ல அதிகமா நம்ம பார்க்கலாமா? பார்த்துருக்குறோமா? தேவனுக்கு சித்தமானால் நாம் அப்படி நடக்க கடவோம். கர்த்தருக்கு சித்தமானால் நான் அங்கே இருப்பேன். கர்த்தருக்கு சித்தமானால் இப்படி செய்வோம்னு சொல்லுங்க. யாக்கோபு சொல்லுவாரு, எபிரேயர்ல சொல்லுவாரு, பவுல் சொல்லுவாரு. எல்லாம் அந்த மாதிரி வேர்டு வந்திருக்கு. சரி, கர்த்தருக்கு சித்தமானால் அப்படின்னு நாம சொல்ல முன் வந்தால், கர்த்தருக்கு சித்தமானால் நாம இதை செய்வோங்க, கர்த்தருக்கு சித்தமானால் நாம இதை பர்ச்சேஸ் பண்ணுவோங்க, கர்த்தருக்கு சித்தமானால் நாம நடப்போங்க அப்படின்னு ஒரு காரியத்தை செய்யறதுக்கும் ஒரு பொருளை பெறுகிறதற்கும் ஒரு வழியில நாம நடக்கிறதுக்கும் கர்த்தருக்கு சித்தமானால் அப்படிங்கிற வேர்டை நாம பயன்படுத்த முன் வந்தால் அதனுடைய விளைவு என்னவா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு டிப்ஸ். இப்படி கவனிச்சுட்டு வாங்க. கர்த்தருக்கு சித்தமானால் அப்படி நம்ம சொல்லணும்னா, நம்மளால சொந்தமா ஒரு லக்கு, ஒரு எய்ம், ஒரு கோல் செட்டிங் நம்மளால வச்சுக்க முடியாது. உண்மையா? வாங்கித்தான் ஆகணுங்கிற அந்த லக்கு நம்மளால சொல்ல முடியாது. சித்தமானால் வாங்கலாம் அப்படின்ட்டாலே அது சப்போஸ்ல போகுது. அதை வாங்குவோம், வாங்கிடணும், வாங்கித்தான் ஆகணும் அப்படிங்கிற லக்கு நம்மகிட்ட வச்சுக்க முடியாது. கரெக்டா? கர்த்தர் சித்தமானால் கிடைக்கட்டும் அப்படின்னா கிடைச்சித்தான் ஆகணும்ட்டு ஒரு கோல் செட்டிங் நம்மளால பண்ண முடியாது. கிடைச்சித்தாங்க ஆகணும், இந்த காலேஜில் இந்த சீட்டு கிடைச்சித்தாங்க ஆகணும் அப்படின்ட்டு ஒரு எய்ம், ஒரு டார்கெட், ஒரு லக்கு, ஒரு லட்சியம் நம்மளால வச்சுக்க முடியாது. உண்மையா? சித்தமானால் அப்படின்ட்டினாலே இதை விட்டு நீங்க வெளியே வந்துடணும். இதை விட்டு ஒரு கோல் செட்டிங், ஒரு லட்சியம், ஒரு லக்கு நம்மளால சொந்தமா வச்சுக்கவே முடியாது. அதனுடைய விளைவு நம்பர் 1. 2வது, ஒரு காரியத்துக்கு டைம் பவுண்ட் நம்மளால வச்சுக்க முடியாது. வரையறை, கால வரையறை, நேர வரையறை, நாட்களினுடைய வரையறை. 10 நாள்ல இது நடந்து ஆகணும், நடந்து முடிக்கணும், செஞ்சு முடிக்கணும். 10 நாள் தான் காலம் அப்படின்ட்டு 1 வீக் தான் டைம், 2 டேஸ்ல முடிச்சு ஆகணும்னா ஆகணும். இந்த மாதிரியான ஒரு டைம் பவுண்ட் நம்மளால செட் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? என்ன முடியாது? கோல் செட்டிங் பண்ண முடியாது. இந்த வருஷத்துல இந்த எக்ஸாமை நான் கிளியர் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு லக்கு நம்மளால வச்சுக்க முடியாது. இத்தனை நாள்ல இந்த காரியத்தை செஞ்சு முடிப்பேன் அப்படின்னு ஒரு டைம் பவுண்ட் நம்மளால வைக்க முடியாது. கால வரையறை நம்மளால வைக்க முடியாது. இதான் அந்த கர்த்தருக்கு சித்தமானால் அப்படிங்கிற வேர்டை நீங்க பயன்படுத்த முன் வந்தாலோ, அப்படி வாழ முன் வந்தாலோ, இதை புரிஞ்சுக்கிட்டு இதை வாழணும். அப்ப பவுல்
யாக்கோப்பு இவங்கெல்லாம் இப்படிதான் சொல்லி வாழ்ந்திருக்கிறாங்க. எப்படி சொல்லி வாழ்ந்திருக்கிறாங்க? கர்த்தருக்கு சித்தமானால், தேவனுக்கு சித்தமானால். அப்பனா அவங்க என்ன செட் பண்ணிக்கல? லக்கு, கோல் செட்டிங் அவங்க பண்ணிக்கல. ஓனா, சொந்தமா இங்க போயிட்டு அதை முடிச்சிடுறேன் அந்த மாதிரியான இப்ப நிறைய பேசுறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கோல் செட்டிங் அவங்க பண்ணல. இத்தனை நாளுக்குள்ள முடிச்சிருவோம், அதையும் அவங்க கோல் செட்டிங்குள்ள கொண்டு வரல. டைம் பவுண்டும் வச்சுக்கல. இது ரெண்டையும் வச்சிருந்தாங்கன்னா அவங்களால கர்த்தருக்கு சித்தமாங்கிற வேர்டை கையில் எடுக்க முடியாது. சரிதானா? சித்தமானாங்கிற வேர்டே சப்போஸ்க்குரியது, வேலை எப்படியோ. நம்பர் 1. நம்பர் 2, கர்த்தரை நம்பிக்கையா வச்சுக்கிறேன், கர்த்தரை என்னுடைய நம்பிக்கையா வைத்து கொண்டிருக்கிறேன், வச்சுக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்ல முன் வந்தால் அதனுடைய விளைவு என்ன ஆகும்? இதையும் புரிஞ்சுக்குங்க. நான் அவர் கையில இருக்க வந்துடுறேன், நான் அவருக்கு பின்னால இருக்க வந்துடுறேன், என் பொறுப்புகளை பார்த்துக்கிற பொறுப்புல நான் அவரை அப்பாயிண்ட் பண்ணிடுறேன் அப்படின்னு நீங்க துணிஞ்சிங்கன்னா, அப்படி ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா, தீர்மானிச்சீங்கன்னா அதனுடைய விளைவு என்னவா இருக்கும்? அதையும் நீங்க புரிஞ்சுக்கணும். அதனுடைய விளைவு என்னவா இருக்கும் அப்படின்னா, என் மேல நம்பிக்கை வைக்க முடியாம போயிடும். நான் கர்த்தரை நம்பிக்கையா வச்சிருக்கேன், கர்த்தரை நம்பிக்கையா வச்சுக்க வர்றேன் அப்படி வந்துட்டீங்கனாலே அப்ப உங்க மேல நம்பிக்கை வைக்க முடியாம போயிடும். இட் மீன்ஸ் ஐ கேன், ஐ கேன், ஐ கேன் டூ. என்னால முடியும், என்னால முடியும்னு உங்களால சொல்ல முடியாம போயிடும். இதான் என்னுடைய விளைவு. உங்களால சொல்ல முடியாது. என்னால முடியும், என்னால முடியும் அப்படின்னு உங்களால சொல்ல முடியாது. தட் மீன்ஸ் என் மேல என்னால நம்பிக்கை வைக்க முடியாம போயிடும். ஏன்னா நான் கர்த்தரை நம்பிக்கையா வச்சிருக்கேன்ட்டு இன்னொரு ஆளை நம்பிக்கை வச்சிருக்கேன். நான் இன்னொரு ஆளை நம்பிக்கையா வச்சிருக்கேன் அப்படின்னா என் மேல நான் நம்பிக்கை வைக்க முடியாது. இதான் அதனுடைய விளைவு, அவுட்புட், தாக்கம் இப்படி இருக்கும். புரியுதா? அப்ப ரெண்டுலையுமே 2 விதமான விளைவுகள் இருக்கு, 2 விதமான அவுட்புட் இருக்கு. கர்த்தருக்கு சித்தமானான்னு சொல்லிட்டீங்கன்னா அங்கிட்டு அடி வாங்கும், கர்த்தரை நம்பிக்கையா வச்சுக்கிறேன்னு சொன்னீங்கன்னா இங்கிட்டு அடி வாங்கும், இதுல அடி வாங்குவோம். அதனாலதான் பாருங்க, இந்த 2 இல்ல அப்படின்னா, எந்த 2 இல்ல அப்படின்னா, ஐ கேன் டூ, என்னால முடியும் அப்படிங்கிற தன் நம்பிக்கை, என் மேல எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா, ஒரு லட்சியம், ஒரு கோல் செட்டிங், ஒரு டைம் பவுண்ட் நான் வச்சிக்க மாட்டேன், வச்சிக்க முடியாது அப்படின்னா, இந்த 2மே இல்லை அப்படின்னா ஒண்ணு கேரண்டியா சொல்ல முடியும், உலகத்துல உங்களால அச்சீவ் பண்ண முடியாது. என்ன முடியாது? உலகத்துல உங்களால அச்சீவ் பண்ண முடியாது, உலகத்துல உங்களால சாதிக்க முடியாது. உலகத்துல சாதித்த சாதனையாளர்களுடைய அவங்களுடைய பேட்டியை நீ கவனிச்சீங்கன்னா, அவங்க கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டை கவனிச்சீங்கன்னா, இந்த 2ல அவங்க இருந்திருப்பாங்க. ஒரு கோல் செட்டிங் பண்ணேன், நான் ஜெயிச்ச ஆகணும், அதுக்கு இத்தனை நாள்ல நான் ஆயத்தமாகணும், தகுதியாகணும் அப்படின்னு கோல் செட் பண்ணுங்க அப்படி சொல்லுவாங்க. எனக்கு ஒரு லட்சியம் இருந்துச்சுங்க, லட்சியம் இருந்துச்சு, வெறித்தனமான லட்சியம், நான் ஜெயிச்சு ஆகணும் லட்சியம் இருந்துச்சு. அதுக்கு என்ன பண்ணீங்க? அதுக்கு நான் ஒரு டைம் ஷெட்யூல் போட்டேன், கால அளவை போட்டேன். நான் இந்த நாள் அதை முடிக்கணும், அந்த நாள் அதை முடிக்கணும், இந்த நாள் அதை கத்துக்கணும்ட்டு டைம் போட்டு வேலை பார்த்தேங்க.
சொல்லுவாங்க. சாதனையாளர்கள் எல்லாம் இதை பேசிதான் ஆவாங்க. இது அவங்ககிட்ட இருந்திருக்கு. அப்புறம் என்ன பண்ணீங்க? என்னால முடியுங்கிற நம்பிக்கையை நான் வளர்த்துக்கிட்டேங்க. என் கண்ணாடியில, முக கண்ணாடியில நான் முன்னாடி நின்று என்னை பார்த்து டெய்லி 10 தடவையாவது நான் சொல்லுவேங்க, ஐ கேன் டூ, ஐ கேன் டூ, ஐ கேன் டூ. என் ஃபேஸை கண்ணாடியில பார்த்து நான் திரும்ப திரும்ப சொல்லுவேங்க, என்னால முடியும், நான் சாதிக்க பிறந்தவன், நான் ஜெயிக்க பிறந்தவன் அப்படின்னு நான் திரும்ப திரும்ப சொல்லுவேங்க. ஆமாண்ணா, சாதிச்ச எல்லா ஆள்கிட்டையும் பேட்டி எடுத்தீங்கன்னா அதை சொல்லுவாங்க. ஆனா நேரடியா சொல்ல மாட்டாங்க, கொஞ்சம் சுத்தி அப்படி சொல்லிட்டு வருவாங்க, வேற வேற வார்த்தைகளை பேசுவாங்க. ஆனா இது இருக்கு. ஆமென். இந்த 2 இல்லை அப்படின்னா உலகத்துல என்ன செய்ய முடியாது? அச்சீவ் பண்ண முடியாது, சாதிக்க முடியாது. என்ன செய்யலாம்? கர்த்தரை நம்பிக்கையா வச்சுக்கலாமா? கர்த்தருக்கு சித்தமானால் சொல்லலாமா? ஏன்னா உலகத்துல உங்களால அச்சீவ் பண்ண முடியாது. நீங்க உலகத்துல சாதிக்க முடியாது. அதனாலதான் அச்சீவ் பண்ண விரும்புகிறவர்களுக்கு, உலகத்துல சாதிக்க துடிக்கிறவங்களுக்கு இந்த 2 வாசனையும் ஆகிறதே இல்லை. அவங்கள்ட்ட போய் இல்ல அப்படி சொல்லாதீங்க, கர்த்தருக்கு சித்தமானான்னு சொல்லி பழகுங்கன்னா போயான்றுவாங்க. பிரதர், உங்க மேல் நம்பிக்கை வைக்காதீங்க, பைபிள் சொல்லுது, வசனம் சொல்லுது, கர்த்தரை தன் நம்பிக்கையா கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான், கர்த்தரை நம்பிக்கையா வைத்துக் கொண்டிருக்கிற மனுஷன் பிரதர் போயாடிடுவாங்க. அவங்களுக்கு கர்த்தருக்கு சித்தமாங்கிற வசனமும், கர்த்தரை நம்பிக்கையாக வைத்துக் கொண்டிருத்தல் நலம் என்கிற வாசனமும் ஆகாத வசனம். அந்த வாசனையே அவங்களுக்கு அந்த வாசனையே அவங்களுக்கு ஆகாது. யாருக்கு ஆகாது? ஏன்னா விளைவு அப்படி இருக்கும். இதனுடைய விளைவு இது நம்மளை எப்படி, இதனுடைய கனிகள் அப்படி இருக்கும். அச்சீவ் பண்ண விடாது, கோல் செட்டிங் வச்சுக்க விடாது, டைம் போன் வச்சுக்க விடாது, ஐ கேன் டூன்னு சொல்ல விடவே விடாது. பவுல பாருங்க, சொல்ல விடலையே. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, இப்படிதான் சொல்லி வந்தார். ஐ கேன் டூன்னு சொல்ல மாட்டேன்ட்டார். எங்களாலே ஒன்று ஆகும் என்று எண்ணுவதற்கு, யோசிக்கிறதுக்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல சொல்லிட்டார். புரியுதுங்களா? அப்ப இப்படி ஒரு டேஞ்சர் உலகத்தை பொறுத்த வரைக்கும், சாதனையாளர்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு டேஞ்சர். இந்த விசுவாசமே டேஞ்சர், இந்த சென்டென்ஸே டேஞ்சர். கர்த்தரை நம்பிக்கையா வைத்து டேஞ்சர். ஆகவே ஆகாது. சாதிக்க பிறந்தவன் நானு, ஜெயிக்க பிறந்தவன் நானு, இது ஆகாது. இதான் ஆண்டவனை கற்றுக் கொடுத்தாரு. We are not creator, we are only receiver. இங்கதான் பிடிச்சார் நம்மள. நாம் சாதிக்க பிறந்தவர்கள் அல்ல, தேவன் எனக்காக ஆயத்தம் பண்ணினவைகளை ரிசீவ் பண்ண பிறந்தவன். இந்த இடத்துல நம்ம கரெக்டா புரிஞ்சுக்கிட்டோம்னா ட்ராக்க மாத்திடுவோம். நாம் கிரியேட் பண்ண பிறந்தவர்கள் அல்ல. என் நாமத்து நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காட்டுவேன், காண்பிப்பேன். ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர், என்ன எனக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க, நான் உனக்கு ஆயத்தம் பண்ணதெல்லாம் இதுப்பா, நீ ரிசீவ் பண்ணவா, நீ கிரியேட் பண்ணாத, வெளியே வா அப்படின்னாரு. வெளியே வா நீ. இப்ப we are not creator, we are only receiver. ட்ரீமர் ரிசீவ் பண்றது தான். நான் பிறந்திருக்கிறேன், என்னைய கேட்டா உலகத்துல சாதிக்க பிறக்கல, ரிசீவ் பண்ண பிறந்திருக்கிறேன்.
எனக்கான காட்ஸோடைய ட்ரீமை நான் ரிசீவ் பண்ண பிறந்திருக்கிறேன். யோசேப்பு தேவனுடைய ட்ரீமை ரிசீவ் பண்ண பிறந்தவன், கிரியேட் பண்ண பிறக்கல அவன், ரிசீவ் பண்ண பிறந்தவன். மோசையும் அப்படிதான், ரிசீவ் பண்ண பிறந்தவர்கள். நாம் கிரியேட்டர் கிடையாது. ஆமாண்ணா, தேவன் எனக்காக ஆயத்தம் பண்ணினவைகளை நான் ரிசீவ் பண்றது தான் இந்த உலகத்துல நான் சாதிக்க வேண்டிய சாதனை. அவங்க சாதனை வேற, என்னுடைய சாதனை வேற. இதுதான் என்னுடைய சாதனை. எனக்காக தேவன் ஆயத்தம் பண்ணினவைகளை நான் ரிசீவ் பண்ணி முடிக்கிறேன். லைஃப் எண்டில் நான் சாதிச்சிட்டேன். அந்த சாதனையில, சாதனையாளர்கள் சாதிக்கிற சாதனையில தேவ மகிமை இருக்காது, தேவ நாமத்துக்கு மகிமை வரவே வராது. பட் எனக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிற இந்த சாதனையில தேவ நாம மகிமைப்பட்டுட்டே இருக்கும். நீ பைபிள்ல ரெக்கார்ட் ஆயிடுச்சே, பவுலுடைய நிருபங்கள் ரெக்கார்ட்ல இருக்கே, இன்னைக்கு படிக்கிறோமே. ஆண்டுகள் கடந்துருச்சு, காலங்கள் கிடக்குது, இன்னைக்கும் பைபிள படிச்சுட்டு இருக்கோமே பவுலுடைய நிருபங்கள். வீணா போலியே. ஆமாண்ணா, உலகத்துல இருக்க எத்தனை கோடி மக்கள் வாசிக்கிறாங்க நிருபத்தை, அவருடைய தாட்ஸை, அவருடைய வெளிச்சங்கள், அவருடைய வெளிப்பாடுகள், அவருடைய அண்டர்ஸ்டாண்டிங், அவர் புரிஞ்சுக்கிட்ட அந்த கருத்துக்களை எத்தனை பேர் இன்னைக்கு மெடிடேட் பண்றாங்க, வாயால வாசிக்கிறாங்க, ஆடியோ பைபிள கேட்கிறாங்க. இதான சாதனை. சாதிச்சிட்டாருல, இதான் சாதனை. தேவனோட இருந்து சாதிக்கிற வேலை இது. தேவன் மகிமைப்பட்டுக்கிட்டே நாம் இங்க சாதிச்சுட்டு இருக்கிறோம். இதுதான் இந்த ரிசீவர்ல இருக்கிற ஏரியா, புரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட். அதனால என்ன செய்ய முடியாது, ரிசீவரா இருக்கிறவங்களுக்கு எந்த வாசனை ஆகாது, அந்த வாசனை ஆகாது. கிரியேட்டரா இருக்கிறவங்களுக்கு இந்த வாசனை ஆகாது. ரெண்டும் முரண்பாடு, வேறுபட்ட ட்ராக். அதனால கர்த்தருக்கு சித்தமானால்ங்கிற விசுவாசத்தை, அந்த வசனத்தை நீங்க கையில எடுக்கணும்னா இதை புரிஞ்சுட்டு எடுக்கணும். கர்த்தரை நம்பிக்கையாக வைத்துக் கொண்டிருக்கிறேன், அவர் கையில இருக்க வந்திருக்கிறேன், என் பொறுப்புகளை பார்த்துக்கிற பொறுப்புல அவரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறேன்னா இதை புரிஞ்சுக்கிட்டு அப்பாயிண்ட் பண்ணணும். இதை புரிஞ்சுக்கிட்டு தான் அப்பாயிண்ட் பண்ணணும். கிரியேட்டரா இருக்க நினைச்சீங்கன்னா இது வேலைக்காக, ரிசீவரா இருக்க நினைச்சீங்கன்னா இதெல்லாம் வேலைக்காகும். இது வேலைக்காகும். ஆமைனா, விசுவாசிக்கிறேன் ஆகையால் பேசுகிறேன், விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன், விசுவாசிக்கிறேன் ஆகையால் பேசுகிறேன். நீ ஏன்பா பேசுற அப்படின்னா, நான் விசுவாசிக்கிறேங்க. நீ ஏன் பேசுன அப்படின்னா, நான் விசுவாசிச்சேங்க. விசுவாசிக்கிறேன் ஆகையால் பேசுகிறேன். பேசுறதுக்கு என்ன ரீசன்? விசுவாசிக்கிறேன். என்ன பதில்? விசுவாசிக்கிறேன். அப்ப பவுல் இவ்வளவு நிருபங்களை எழுதியிருக்கிறாரு, இவ்வளவு காரியங்களை அவர் காலத்துல பேசி இருந்திருக்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? பவுல் இவ்வளவு காரியங்களை விசுவாசிச்சிருந்திருக்கிறாரு. அதனாலதான் பேசினார், எழுதினார். கரெக்டா? விசுவாசிக்கிறேன் ஆகையால் பேசுகிறேன் என்பதை மட்டுமல்ல, அதோட முடிக்க கூடாது. நம்ம விசுவாசிக்க தேவன் வச்சாரு, ஆகையால் விசுவாசிக்கிறேன் என்பதை நம்ம அறிஞ்சிருக்கணும். அந்த ஒரு பாயிண்ட் நம்ம எல்லாமே அறிஞ்சிருக்கிறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பைபிள்ல இருக்கு, வெட்ட வெளிச்சமா, வெளியரங்கமா, வெளிப்படையா எழுதப்பட்டிருக்கு. விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் எழுதப்பட்டிருக்கு. ஆனா ரொம்ப கிண்டி பார்த்தா நான் சொல்ற அடுத்த பாயிண்ட் அங்க இருக்கு. விசுவாசிக்க வச்சாரு, ஆகையால் நான் விசுவாசிக்கிறேன். என்னை நம்ப பண்ணின உம்முடைய வசனத்தை உமது அடியனுக்காக நினைத்தர். நம்ப பண்ணின. நீங்க ஏங்க பேசுறீங்க? விசுவாசிக்கிறேன் சாமி. எப்படி விசுவாசிக்கிறீங்க?
விசுவாசிக்க வச்சாரு சாமி. இதான் பதில். ஒன்றை நான் விசுவாசிக்கிறதுக்கு ஒரு விஷயத்தை நான் விசுவாசிக்கிறதுக்கு அந்த ஒன்றை பத்தி தேவன் என்னிடம் பேசுகிறார். எப்படிங்க விசுவாசிக்க வச்சாரு? ஏங்க பேசுறீங்க? விசுவாசிக்கிறேன். எப்படிங்க விசுவாசிக்கிறீங்க? தேவன் விசுவாசிக்க வச்சாருங்க. எப்படி இதை பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதை நான் விசுவாசிக்கணுமோ அதை பத்தி தேவன் என்கிட்ட பேசினார். அதான் நான் விசுவாசிக்கிறேன். இந்த தேவன் பேசுறாரு இல்லையா, இதுக்கு பேரு தான் விசுவாசிக்க வச்சாரு. நான் விசுவாசிக்கிறேங்கிறது. அவர் பேசுகிறார். அதனாலதான் நான் விசுவாசிக்கிறேன். இந்த நிகழ்வுக்கு பேரு தான் விசுவாசிக்க வச்சாரு. நான் விசுவாசிக்கிறேன். இந்த நிகழ்வுக்கு பேர் தான். ஆமென். எபிரேயர் எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரத்தை எடுங்க. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். வாசிக்கலாமா? சீக்கிரம், நேரம் நிறைய பேச வேண்டியிருக்கு இன்னைக்கு. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். எதினாலே? விசுவாசத்தினால். ஒன்பது அதைத்தான் பேசுது, 11 அதைத்தான் பேசுது. சரி, 11 வாட்சி முடிங்க. விசுவாசத்தினாலே சாராலும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கர்ப்பந்தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்றாள். யாரு? சாராள். சாராள்கிட்ட இருந்த விசுவாசம் என்ன? சாராள்கிட்ட இருந்த விசுவாசம் என்னன்னு எழுதியிருக்கிறாரு, நிருபத்துல வந்திருக்கு. வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்கிற அறிவு பிளஸ் நிச்சயம். வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி, தட் மீன்ஸ் உண்மை உள்ளவர் என்று விசுவாசித்து, அந்த விசுவாசத்தினாலே அவள் கர்ப்பந்தரிக்க பலனடைந்தாள். வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்றாள். கரெக்டா? சரி, சப்ஜெக்டுக்கு வாங்க. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் அதை செய்தான், இதை செய்தான் என்பது விசுவாசித்ததினாலே ஆபிரகாம் அதை செய்தான், இதை செய்தது. ரெண்டு ஒண்ணா வேற வேற. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் ஒன்றை செய்தான் அப்படிங்கிறதும், விசுவாசித்ததினாலே ஆபிரகாம் ஒன்றை செய்தான் என்பதும் ஒன்னா வேற வேறையா? நான் எபிரேயர்ல விசுவாசத்தினாலே அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. முந்தின வசனத்துல என்ன பார்த்தோம்? சப்ஜெக்ட்ல விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன். அதுவும்
விசுவாசத்தினாலே நான் பேசுகிறேன். ரெண்டும் ஒண்ணா? கேள்வி புரியுதா? விசுவாசத்தினாலே நான் பேசுகிறேன், விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன். ரெண்டும் ஒண்ணா? ஒண்ணா வேற வேறையா? ரெண்டும் ஒன்றே. இவனால நான் பேசல, புரிஞ்சுங்க. இந்த மாதிரி கேள்விகள் கேட்கல, இந்த ஆங்கிலம் நான் பேசவும் செய்யல. ஃபர்ஸ்ட் டைம். ரெண்டும் ஒன்று. ரெண்டும் ஒன்று. விசுவாசம் இருதயத்தை நடத்துமா என்பதும், விசுவாசித்தால் இருதயம் நடந்துக்கும் என்பதும் ரெண்டும் ஒண்ணுதான். ரெண்டுமே ஒண்ணுதான். எது ஒண்ணுதான்? விசுவாசம் இருதயத்தை நடத்தும், செயல்படுத்தும், இயக்கும் அப்படிங்கிறதும், விசுவாசித்தால் இருதயம் நடந்துக்கும், செயல்படும், பேசும், ஓடும், ஆடும். ரெண்டும் ஒண்ணுதான். ஆமேனா? விசுவாசம் அப்படி நடத்தினது அல்லது நடக்க வச்சது, அதான் அப்படி அவன் நடந்து கொண்டான் என்றாலும், அப்படி அவன் விசுவாசித்தான், அதான் அவன் அப்படி நடந்து கொண்டான் என்றாலும் ரெண்டும் ஒண்ணுதான். திரும்ப திரும்ப உறுதிப்படுத்திட்டே வரேன், அப்படி கவனிங்க. ரெண்டுமே ஒண்ணுதான். விசுவாசம் பாடுது அல்லது விசுவாசம் பாட வைக்குது என்றாலும், விசுவாசிக்கிறேன் ஆகையால் பாடுகிறேன் என்றாலும் ரெண்டும் ஒண்ணுதான். ரெண்டுமே ஒண்ணுதான். எப்படின்னா நீ சொல்லிக்கிறான், ரெண்டுமே ஒண்ணுதான், சமம். இது ஃப்ரண்ட் ஸ்கிரீன், அது பிகைண்ட் ஸ்கிரீன், அவ்வளவுதான். விசுவாசிக்கிறேன் பாடுறேங்கிறது ஃப்ரண்ட் ஸ்கிரீன், விசுவாசம் பாட வைக்குதுங்கிறது பேக் ஸ்கிரீன், பிகைண்ட் ஸ்கிரீன். இது ஃப்ரண்ட் ஸ்கிரீன். ரெண்டுமே ஒண்ணுதான். விசுவாசத்துக்காக தேவன் நடத்துகிறார். கவனிங்க, விசுவாசத்துக்காக, விசுவாசம் முளைப்பதற்காக, விசுவாசம் இருதயத்துல தோன்றுவதற்காக தேவன் நம்மை நடத்துகிறார். விசுவாசம் உண்டான பிறகு விசுவாசம் நம்மை நடத்துகிறது. அது அப்படி சொல்லலாம். நான் விசுவாசிச்ச பிறகு நான் நடந்து கொள்கிறேன், இது எப்படின்னு சொல்லலாம். ரெண்டும் ஒண்ணுதான். அப்படியே ருசி தேட வைக்குது, அதான் நான் தேடுறேன். எனக்கு என்ன, நான் ஏன் தேடுறேன், அதை எதன்னு ருசி தேட வைக்குது, அதான் நான் தேடுறேன். எப்ப கிடைக்கும், எப்ப கிடைக்கும், நான் தேடுறேன். ருசி, ருசி, டேஸ்ட். ருசி பார்த்துட்டேன், நான் ருசி கண்டுட்டேன், அதான் தேடுறேன். ரெண்டுமே ஒண்ணுதான். நீ ஏன்டா தேடுற, ருசி தேட வைக்குது அப்படின்னாலும் ஆன்சர் ஒண்ணுதான். ஏன்டா தேடுற, ருசி பார்த்துட்டேங்க, அதாங்க தேடுறேங்க. ரெண்டும் ஒண்ணுதான். ஒண்ணுதாங்கிற சப்ஜெக்ட் புரியுதா? அப்ப ஆபிரகாம் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் செய்தான்ங்கிறத நீங்க எப்படி கூட சொல்லிக்கலாம். சொல்லுங்க. விசுவாசத்தினாலே ஆபிரகாம், விசுவாசத்தினாலே சாராள் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி, அந்த வசனத்தை எப்படி கூட சொல்லலாம். கரெக்ட். விசுவாசித்ததினாலே சாராள் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி, இதை இப்படின்னு சொல்லலாம். அதுக்கு தான் இந்த பாடம் போயிட்டு இருக்கு. விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேங்கிற வசனத்தை எப்படி கூட சொல்லலாம். விசுவாசத்தினாலே நான் பேசினேன் அப்படின்னு சொல்லலாம். விசுவாசத்தினாலே நான் பேசினேன்,
விசுவாசித்ததினாலே நான் பேசினேன். எப்படின்னு சொல்லலாம், ரெண்டுமே ஒண்ணுதான். அப்படி பைபிள் அப்படி வசனம் வரும் போதெல்லாம் நீங்க அப்படியே கனெக்ட் பண்ணணும் கரெக்டா. உள்ள விசுவாசம் இருந்துச்சுன்னா, நம்ம இருதயத்துக்குள்ள ஃபெய்த் இருந்துச்சுன்னா, அது வேலையை காட்டாமல் விடாது. நம்புறீங்களா? இதை இப்போ ஒரு சிக்கல் போயிட்டு இருக்கு. இந்த சிக்கல் நீங்க புரிஞ்சுக்கணும். நம்ம மனசுல விசுவாசம் இருந்தால் அது வேலையை காட்டாம விடாது. இதை எப்படி சொல்லலாம்? தன்னை ஒன்றுதான் தன்னை பேசணும்ல. உதாரணத்துக்கு இதே வசனத்தை எப்படி சொல்லலாம்? உள்ள விசுவாசம் இருந்தா அது வேலையை அது காட்டாம விடாதுங்க அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம்? உள்ள விசுவாசம் இருந்தா அது வேலையை அது காட்டாம இருக்காதுங்க அப்படிங்கிறது சீடை பத்தி பேசுறோம், ஆக்ஷன் அவனை பத்தி அங்க பேசிட்டு இருக்கிறோம். இப்ப இத நம்மளை பத்தி பேசணும். முதல் வசனம், முதல் சென்டென்ஸ், நாம அங்க இல்ல, ஃபெய்த் தான் அங்க இருக்கு. இப்ப நம்மளை வச்சு பேசணும். இது எப்படி பேசலாம்? ஏன்னா ரெண்டுமே ஒண்ணுதான் சொல்லியிருக்கோம். இப்ப இது எப்படி பேசலாம்? விசுவாசம் உள்ள இருந்தா அது வேலையை அதை காட்டாம விடாது அப்படிங்கிறத விசுவாசிச்சா, நாம விசுவாசிச்சா விசுவாசத்தை காமிக்காம நம்மளால இருக்க முடியாது. கரெக்டா தப்பா? இப்ப நான் மாத்தி சொல்றது கரெக்டா தப்பா? எங்க உள்ள விசுவாசம் இருந்தா விசுவாசத்தை காட்டாம அது வேலையை காட்டாம விடாதுங்க அப்படின்ட்டு நம்ம விசுவாசத்தை உயர்வா பேசிட்டோம். விசுவாசத்தை பத்தி நம்ம தெளிவா பேசிட்டோம். அப்படியா விசுவாசம் அப்படியா அப்படின்னு. இதே நம்மளை பத்தி எப்படி பேசுறதுன்னு கேட்கிறேன். இந்த விஷயத்த நம்மளை பத்தி இப்ப பேசணும். நீங்க மட்டும் பிரதர் விசுவாசிங்கன்னா உங்களால விசுவாசத்தை காமிக்காம இருக்க முடியாது பிரதர். இருக்க முடியாது. சும்மா அதை முடியாது பிரதர் உங்களால சொல்லலாமா? பிகைன் ஸ்கிரீன்ல அப்படி பேசணும், ஃப்ரண்ட் ஸ்கிரீன்ல இப்படி பேசணும். கொஞ்சம் அப்படி யோசிச்சீங்கன்னா தான் இந்த இதெல்லாம் உங்களுக்கு வெளியே வரும். புரிஞ்சுக்க முடியும். என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும். ஆமே. அதனால கவனிங்க. இப்ப எதுக்கு இந்த வசனத்தை அப்படி புரிஞ்சுக்கிறோம்? எதுக்கு ஒண்ணுதான் சொல்லிட்டு வந்தோம் அப்படின்னா, அதனால விசுவாசிச்சா மட்டும் பத்தாது, அதை காமிக்கவும் செய்யணும். காமிக்க நீங்க ஸ்டெப் எடுக்கணும், பிரயாசப்படணும், முயற்சி எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அது கரெக்டா? சொல்றாங்க. பெரிய ஊழியர்களும் இப்ப சொல்றாங்க. கரெக்டா? நான் உனக்கு பிள்ளை தருவேன்ட்டு சொல்லிட்டேன், நீ விசுவாசிக்கிறப்பா? நீ உனக்குள்ளே வச்சுட்டு இருந்த எப்படிப்பா? எல்லாட்டையும் சொல்லப்பா, சொல்லணும்லப்பா. நீ இந்த ஒரு ஸ்டெப் எடுக்காம இருக்கியப்பா? சொல்லுப்பா, சொன்னா தானப்பா தெரியும் விசுவாசம் இருக்குன்னு. அப்படின்னா அது கரெக்டா? அது கரெக்டா? அந்த கிராமர் உங்களுக்கு புரியணும், லா உங்களுக்கு புரியணும், ஃபெய்த்தோட லா என்னன்னு தெரியணும். உள்ள விசுவாசம் இருந்தா அது வேலையை காட்டாம விடாது. உள்ள விசுவாசம் இருந்தா வாயி அறிக்கை பண்ணாம இருக்க முடியாது, சொல்லாம இருக்க முடியாது. சொல்லுன்னு சொல்றது இல்ல, சொல்லாம சொல்லுவோம். அதான் ஃபெய்த்தோடைய சிறப்பு, விதையினுடைய சிறப்பு. அதனால கவனிங்க, விசுவாசிச்சா மட்டும் பத்தாது, அதை காமிக்கவும் செய்யணும். காமிக்க நீங்க பிரயாசப்படணும், முயற்சி எடுக்கணும் அப்படிங்கிற அந்த அட்வைஸ், ஆலோசனை விதிக்கு புறம்பானது, அது கிராமருக்கு முரண்பாடானது.
கரெக்டா? விசுவாசிக்கிறேன் ஆகையால் பேசுகிறேன். அந்த வசனத்துல நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய சத்தியம் சொல்லப்பட்டதின் அடிப்படையில விசுவாசிக்கும் பட்சத்தில் நிச்சயமாய் நாம் பேசிய தீர்வோம். தானே கரெக்டு? எப்ப நீ ஏன்பா பேசுற? சும்மா இருக்காம விசுவாசிக்கிறேன் ஆகையால் பேசுகிறேன். ஏன்னா விசுவாசிச்சா பேசாம என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. விசுவாசம் உள்ள இருந்தா என்ன செய்யாது, என்ன சும்மா இருக்காது. என்ன செய்யாது? வேலையை காட்டாம இருக்காது. அது வேலையை அது காட்டும். சீடு உள்ள இருந்தா அது வேலையை கண்டிப்பா காட்டும். இதை எழுதி வச்சுக்கோங்க. கண்டிப்பா அது காட்டும். நேரம் பார்த்தா அடிக்கும். சீடு உள்ள இருந்தா அடிக்கும். அது வேலையை காட்டாம இருக்காது. அப்ப விசுவாசிக்கும் பட்சத்தில் நிச்சயமா நாம பேசிய தீர்வோம் என்று அர்த்தம் எடுத்துக்கணும். இப்படிதான் நீங்க மீனிங் எடுக்கணும். அந்த வசனத்தை வச்சு வேற மாதிரி பிரசங்கிக்க கூடாது. இந்த வசனத்தை இப்படிதான் நீங்க பிரசங்கிக்கணும். எங்க விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன். பாத்தீங்களா? எங்க நீங்க விசுவாசிங்கன்னா கண்டிப்பா பேசுவீங்க, பேசித்தாங்க தீர்வீங்க. இப்படிதான் பிரசங்கம் பண்ணணும். இதுதான் கரெக்ட். ஆனா எப்படி பிரசங்கம் பண்ணக்கூடாது அப்படின்னா, பாத்தீங்களா விசுவாசிக்கவும் செஞ்சிருக்கிறாரு, பேசவும் செஞ்சிருக்கிறாரு. இப்படி பேசக்கூடாது. இது விதிக்கு முரண்பாடு. இந்த வசனத்தை அப்படி பிரசங்கம் பண்ணக்கூடாது, பேசவே கூடாது. விசுவாசிச்சா மட்டும் பத்தாதுங்க. வசனம் என்ன சொல்லுது? பேசவும் சொல்லுது. இங்க பேசணும், அப்படி சொல்லக்கூடாது. அது கிராமர் மிஸ்டேக். அதை சொல்ல வரேன் நான். இது கிராமர் மிஸ்டேக். அப்படி சொல்லக்கூடாது, முடியாது. அப்ப பாருங்க, விசுவாசம் மட்டும் பத்தாது, பேசவும் செய்யணும் என்று பிரசங்கம் பண்றதும் தப்பு, அப்படி அர்த்தம் எடுக்கிறதும் தப்பு. அதே வசனத்தை இப்படி அர்த்தம் எடுக்கக்கூடாது. அர்த்தம் சொல்ல வரேன். ஒரே வசனம் தான். அந்த வசனத்தை நான் சொல்ற மாதிரி அர்த்தம் எடுக்கணும். இங்க விசுவாசிச்சா பேசாம இருக்க முடியாதுங்க. இங்க விசுவாசிச்சா ஐயோ நீங்க அவரை பாடாம இருக்க முடியாதுங்க. இது கரெக்ட். ஏன்னா விசுவாசம் உள்ள இருந்தா வேலையை காட்டாம கூடாது. நாம விசுவாசிச்சா நம்மளால சும்மா இருக்க முடியாது. கரெக்ட், இதுதான் கரெக்ட். ஆனா அந்த வசனத்தை எப்படி எடுக்கக்கூடாது? விசுவாசிச்சா மட்டும் பத்தாது, பேசவும் செய்யணும். வசனம் என்ன சொல்லுது? விசுவாசிச்சேன்னு சொல்லிட்டு போல, ஆகையால் பேசுகிறேன். விசுவாசிக்கிறேன் பேசுகிறேன், அப்படி பேசல. விசுவாசிக்கிறேன் அண்டர்லைன், ஆகையால் பேசுகிறேன். நல்லா கனெக்ட் ஆகுது அந்த வேர்டு, கன்ஜெக்ஷன் வேர்டு அதான். ஆகையால் நான் பேசுகிறேன். இப்ப விசுவாசிச்சா பேச முடியும், பேசித்தான் ஆக முடியும். தெளிவா தான் இருக்கு. ஆமென். அதுதான் ஆபிரகாம் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் செயல்பட்டான். விசுவாசிச்சான், ஆபிரகாம் செயல்பட்டார். அது வேலையை காட்டுச்சுல. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் எல்லாமே விசுவாசம் உள்ள இருந்தா அது எப்படிலாம் வேலையை காட்டுது. இதான் தலைப்பே. அந்த அதிகார தலைப்பை நீங்க இப்படிதான் போடணும். விசுவாசம் மட்டும் ஒருத்தன்ட்ட உள்ள இருந்துச்சுன்னா அது என்னென்ன வேலையெல்லாம் காட்டுன்னு தெரியுமா? இதான் தலைப்பு. இதான் தலைப்பு. நீங்க மட்டும் விசுவாசிங்கன்னா என்னென்ன செய்வீங்க தெரியுமா? இதான் தலைப்பு. அந்த தலைப்பை அப்படிதான் நீங்க போடணும். நான் சொல்ற மாதிரி புரிஞ்சுக்கணும். அக்கார்டிங் டு த லா நான் பேசுறது இப்படித்தான். அது ஆமை. சரி, ஒரு டாபிக் இருக்கு, அடுத்து பேசிக்கலாம். சரி, ஆட்டோ மோட் மேனுவல் மோட் நம்ம சொல்லி இருக்கிறோம் ஏற்கனவே. ஆட்டோ மோடுல இருக்கிறவைகளை செய்ய வைக்க தேவன் நம்மோடு ஒருபோதும் பேசுறது இல்லை. நல்லா புரிஞ்சுக்குங்க. அதாவது நீங்க இந்த காரியத்தை பேசணும் அப்படின்னு ஆண்டவர் முடிவெடுத்தா அந்த காரியத்தை பேசுறதுக்கான சோர்ஸ் ஃபெய்த். ஃபெய்த் தான் சோர்ஸ். அவர் ஃபெய்த்தை தான் ஃபார்ம் பண்ணுவார், அதுக்குத்தான் பேசுவார் அவர்.
நான் நான் என்ன காரியத்தை பேசணும்னு நினைக்கிறேனோ அந்த காரியத்தை பத்தி பேசுவார். அதை முன்னாடி சொன்னது, தேவன் என்னிடம் உன்னை பத்தி தேவன் பேசுகிறார், அதை நான் விசுவாசிக்கிறேன். இதான் தான் சொன்னது ஃபர்ஸ்ட். எந்த காரியத்தை நான் பேசணும்னு தேவன் முடிவெடுக்கிறாரோ அந்த காரியத்தை பத்தி தேவன் என்னட்ட பேசுகிறார். அப்பொழுது அந்த காரியத்தின் மேல எனக்கு ஃபெய்த் ஃபார்ம் ஆகுது. ஃபெய்த் ஃபார்ம் ஆனவனையும் ஃபெய்த் பேச வைக்குது, அல்லது ஃபெய்த் பண்ற நான் பேசுறேன். இப்படிதான் அந்த 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 செயின் அப்படிதான் ஒர்க் அவுட் ஆகுது. இப்படிதான் போய் வேலை செஞ்சுட்டு இருக்கு. இப்படிதான் பண்றாரு அவரு. பேசுகிறார், விசுவாசிக்கிறேன், பேசுகிறேன். அதான் சொல்றேன், விசுவாசிக்கிறேன் ஆகையால் பேசுகிறேன். விசுவாசிக்க வச்சாரு, ஆகையால் பேசுகிறேன் சொன்னது காரணமே இதான். இதான். ஆமேன். அப்ப பேசுகிறேன் என்பது ஆட்டோ மோடு, நாட் இன் மேனுவல் மோடு. மேனுவல் மோடு இல்லை அது. ஏன்னா வேலையை காட்டாம விடாது, அது ஆட்டோ மோடுல இருக்கு. அப்ப எதுங்க மேனுவல் மோடு இருக்குன்னா ஃபெய்த். ஃபெய்த் ஃபார்ம் ஆகுறது மேனுவல் மோடுல இருக்கு. அப்ப தேவன் ஆட்டோ மோடுக்கு ஒர்க் பண்ண மாட்டாரு, மேனுவல் மோடுக்கு தான் ஒர்க் பண்ணுவார். ஃபெய்த் ஃபார்ம் ஆகுறதுல ஒர்க் பண்ணுவார். ஃபெய்த் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா ஆட்டோ மோடு ரிலீஸ் ஆகிடும். பேசுறது நடந்துரும், செயல்பாடுகள் நடந்துரும். இது நடந்துரும் ஆட்டோ மோடு. அப்ப கவனிங்க, ஆட்டோ மோடுல இருக்கிறவைகளை செய்ய வைக்க தேவன் நம்மோடு ஒருபோதும் பேசுவதில்லை. காரணம், அதற்கு அவசியம் இல்லை. அப்ப ஆட்டோ மோடுகளை பத்தி, ஆட்டோ மோடுல இருக்கிற சங்கீதங்களை பத்தி அவர் என்னதான் உண்மை செய்ய மாட்டாருன்னா செய்வாரு. ஆட்டோ மோட ஃபார்ம் பண்ண பார்க்க மாட்டாரு, மேனுவல் மோட தான் ஃபார்ம் பண்ண பார்ப்பாரு. ஆனா ஃபார்ம் ஆன ரிலீஸ் ஆன அணிகளை, அவுட்புட்களை தேவன் கன்ஃபார்ம் பண்ண பேசுவாரு. சரிதான்ப்பா, நீ விசுவாசி அப்படிதான் பேச முடியும்ப்பா, விசுவாசி அப்படிதான் நடந்துக்க முடியும், சரிதானே? அதை கன்ஃபர்மேஷன் பண்ண நம்மகிட்ட பேசுவார். ஆட்டோ மோடுகளை பத்தி பேசுவார், அவுட்புட்களை பத்தி நம்மகிட்ட பேசுவார். ஏன் சந்தேகப்படுற? உண்மைதான்ப்பா. இங்க பாரு, நீ என்னை நம்பிக்கை வச்சிருந்தனா உன்னை ஒரு நாள் நம்பிக்கை வச்சுக்க முடியாது, சரிதானே? அவுட்புட்டு இப்படிதான் பேசுவாரு. இப்படி பேசுவார் தவிர, இங்க பாரு, என்னைய நம்பிக்கை வச்சுக்கிட்டேன்னா உன்னை நம்பிக்கை வைக்க கூடாது, சரியா? ரெண்டையும் செய்யக்கூடாது, சரியா? ஏன் ரெண்டையும் செய்யற நீ? அப்படி பேச மாட்டாரு. என்னைய நம்பிக்கை வச்சிருந்தேன்னா ஒன்னே ஒரு நாள் நம்பிக்கை வைக்க முடியாது, சரிதான்ப்பா. அந்த அவுட்புட்டு ஏன் டவுட் பண்ற? முயற்சி பண்ணாத, முடியாதுப்பா, சரிதான், சந்தேகப்படாதுன்னு அப்படி பேசுவார். அப்ப அவுட்புட்டை பத்தி தேவன் நம்மகிட்ட பேசுறது செய்ய வைக்க பேச மாட்டாரு, அது சரிதான்ங்கிற நிச்சயத்துக்காக பேசுவார் நம்மகிட்ட. இதுக்குத்தான் பேசுவார் நம்மகிட்ட, செய்ய வைக்க பேசவே மாட்டாரு. அப்ப உதாரணத்துக்கு, உன் மேல நீ நம்பிக்கை வைக்க கூடாதுன்னு தேவன் முடிவெடுத்துட்டாருன்னா என்ன பேசுவார் அப்படின்னா, தன் மேல நம்பிக்கை வைக்கிறதுக்காக பேசுவார். இதைத்தான் பேசுவார் அவர். இது ஃபார்ம் ஆனா அது அவுட் ஆயிரும், அது போயிடும், அடிபட்டுரும். ஆமீனா?